தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு தொடங்கியுள்ள இணையவழி நூலகத்தில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய மு க ஸ்டாலின், மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள இணையவழி நூலகத்தில் ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் மட்டுமே பதிவேற்றம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் தமிழ் உட்பட எஞ்சிய மொழிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய மு க ஸ்டாலின், இணையவழி நூலகத்தில் தமிழ் மொழியை பதிவேற்றம் செய்யும் வகையில் முதலமைச்சர் பழனிசாமி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இணையவழி நூலகத்தில் 2ஆம் கட்டமாக தமிழ் உள்ளிட்ட 8 மாநில மொழிகளின் நூல்களை பதிவேற்றும் வசதி செய்யப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன், இணையவழி நூலகத்தில் முதற்கட்டமாக ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் மொழிகள் இணைக்கப்பட்டுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள நூலகங்களுக்கு இதுவரை எத்தனை புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளன என்ற புள்ளி விவரங்கள் இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராமசாமி, நூலகங்களுக்கு கடந்த 7 ஆண்டுகளாக புதிய புத்தகங்கள் வாங்கப்படவில்லை என்று கூறினார். பல பதிப்பகங்கள் புத்தகங்களை வாங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், புதிய புத்தகங்களை வாங்குவதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுக்களின் பரிந்துரையின் அடிப்படையில் புத்தகங்கள் வாங்கப்படும் என்றும் பதிலளித்தார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றில் ஏற்பட்ட திசை மற்றும் வேக மாறுபாட்டின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் மழை பெய்ததாக அவர் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை இயல்பை விட 6% அதிகமாக 49 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து சுமார் 8000 கனஅடி குறைந்துள்ளது. கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் 5000 கனஅடியாக குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து குறைந்துள்ளது. 18,824 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 10,792 கனஅடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுவதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்தே காணப்படுகிறது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 61.4 அடியாகவும் நீர் இருப்பு 25.742 டிஎம்சியாகவும் உள்ளது. கொடைக்கானலில் கனமழை காரணமாக மின்கம்பத்தில் விழுந்த ராட்சத மரத்தால் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கொடைக்கானலில் நேற்று காலை முதல் பெய்து வரும் கனமழையால் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தன. இந்நிலையில் ரைபிள் ரேஞ்ச் சாலை அருகே ராட்சத மரம் ஒன்று மின்கம்பத்தில் விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் விடுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மத்திய தேர்வாணையம் பரிந்துரைப்பவர்களையே காவல்துறை பொறுப்பு இயக்குநர்களாக நியமிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில அரசு தன்னிச்சையாக காவல்துறை பொறுப்பு இயக்குநர்களை நியமிக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. காவல்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வலியுறுத்தி பிரகாஷ் சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை இயக்குநர் ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்னதாக மாநில அரசு பரிந்துரைக்கும் பெயர் பட்டியலை மத்திய தேர்வாணையத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட பிறப்பித்த அரசாணையை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்திருக்கிறது. தமிழக அரசின் அரசாணையினுடைய அடிப்படையில் தற்போது ஸ்டெர்லைட் ஆலை சீல் வைத்து மூடப்பட்டிருக்கிறது. அங்கு பல்வேறு வேதிப்பொருட்களினுடைய கசிவுகள் ஏற்படுவதால் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது வேதாந்தா நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை அணுகி இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு வேதாந்தா நிறுவனம் தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை அணுகியிருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்படும் அரசாணையை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை வேதாந்தா நிறுவனம் அணுகியிருக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து தற்போது வேதாந்தா நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவல்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ஸ்டீபன். விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் தற்போது தமிழக அரசுடைய அரசாணைக்கு எதிராக மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசானது மே 22ஆம் தேதி நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தை தொடர்ந்து அங்கு 13 பேர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு உயிரிழந்தார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்புகள் இந்த ஆலையை மூடக்கோரி வலுத்து வந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசானது ஆலையை மூடுவதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த அரசாணையை எதிர்த்துதான் தற்போது வேதாந்தா நிறுவனம் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனுவில் 2 முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டு இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சுற்றுச்சூழல் விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை என்பதனை வேதாந்தா நிறுவனமானது இந்த மனுவின் மூலம் விளக்கியுள்ளது. அதேபோன்று போராட்டங்கள் அனைத்தும் உள்நோக்கம் கொண்டவையாக இருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மக்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை ஸ்டெர்லைட் நிறுவனமானது எப்போதும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தாங்கள் தொடர்ந்து மாநிலம் முழுவதுமாக எடுத்து வருகிறோம். இத்தகைய சூழ்நிலையில் வேண்டுமென்றே இந்த போராட்டமானது நடத்தப்பட்டு இந்த ஆலையானது மூடப்பட்டிருப்பதாக இந்த மனுவில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. பாலா, நன்றி ஸ்டீபன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதற்கு எதிராக வேதாந்தா நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை அணுகியிருக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகள் எதுவும் மீறப்படவில்லை என்கிற ஒரு கோரிக்கையோடு தற்போது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை அணுகியிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஸ்டீபன் பதிவு செய்ய கேட்டோம்.